ஒரு மதிப்பெண் வினாக்கள். சரியா? இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் பாத்தீங்க அப்படின்னா உனக்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிறது இருக்கும். ஒரு சிலது கூடுதல் வினாத்தாள்ல இருக்கிற ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாரு. கால கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? இறந்து விடாது. இறந்தால் என் மனம் இறந்து விடாது. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்திற்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். அமைதர். என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. சரியா? இது வந்து எல்லாமே புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற வினாக்கள் தான். அதுக்கு அடுத்தது கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் எவை? அப்ப தொழிற்பெயரும் வினையாளனை பெயர் எது? பாடல் கேட்டவர். பாடல் கேட்டவர். வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது? மணி வகை. பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை? வான்வெளியில் பேரொலியில் அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கு அடுத்தது செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 3. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இதுல எது சரி? செய்தி 1, 3 ஆகியன சரி. அடுத்தது பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. கொண்டல். கொண்டலிருந்து வீசுகின்ற காற்று கிழக்கு. பாடையிலிருந்து வீசுகின்ற காற்று வடக்கு. அடுத்தது கோடையிலிருந்து வீசுகின்ற காற்று மேற்கு. சென்ட்ரலிருந்து வீசுகின்ற காற்று தெற்கு. இப்ப ஆன்சர் சொல்லுங்க பாப்பாங்க. 3, 1, 4, 2. சரியா? அடுத்தது மகிழ். இந்த சைடுல இருக்கிற நம்பர் பாருங்க. நிறைய பேர் திருப்பி கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு பாரு. அதாவது ஆன்னு கொடுத்துருக்கான். புரியுதா உனக்கு? இது லைனா கொடுக்காம சைடுல வச்சிருக்காங்க. ஆ கொண்டல். ஆ வந்து கோடை. அப்ப கோடைக்கு என்ன நம்ம எழுதும் போது இத 2ன்னு போட்டுக்கணும். கோடைக்கு மேற்குன்னு வரணும். அடுத்தது ஒண்ணுக்கு என்ன வரும்? கிழக்கு. 3 இருக்கா? 2வது ஆப்ஷன் அது கோடை. கோடைக்கு என்ன ஆன்சர்? கோடைக்கு என்னது? மேற்கு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வருதா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் வருதா? 3வது என்னது? வாடை. வாடைக்கு என்ன ஆன்சர்? வடக்கு. 4வது ஆன்சர் இருக்கா? அதுக்கு அடுத்தது சென்ட்ரலுக்கு என்ன ஆன்சர்? 2வது ஆன்சர் தெற்கு. இந்த சைடுல இருக்கிற ஒரு மதிப்பெண் பாருங்க. 3, 1, 4 தான் ரைட். சரியா? புக் பேக் மாதிரி தான் இருக்கும். வேற ஒன்றும் புதுசாலாம் கேட்கல. உனக்கு சைடுல கொடுத்துருக்கேன். அது எந்த ஒரு மதிப்பெண் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதுதான் கொஸ்டின் பேப்பர் ஒரு மதிப்பெண் என்ன பண்ணா திருப்பி படிக்கணும்னு சொல்றது. அடுத்த வினா. மகிழுந்து வருமா என்பது என்ன தொடர்? எழுவாய் தொடர். அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை குறிப்பு. பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் ஞாபகம் வச்சுக்கா. புத்தகத்துக்கு பின்னாடி தேர்ட் ஆப்ஷன் வருது. தேர்ட் ஆன்சர் மார்க் பண்ணலாம் கிடையாது. விடை எங்க மாத்தி வச்சிருப்பாங்க. சரியா? எங்க ஆன்சர் மாறும். அதனால என்ன பண்ணலாம்? வினாவை தெளிவா படிச்சுட்டு அந்த விடை எங்க இருக்கு தேடி கண்டுபிடிக்கணும். அது 2வது ஆன்சரா கொடுத்துருக்கலாம், 4வது ஆன்சரா கொடுத்துருக்கலாம், இல்ல 3வது ஆன்சரா கொடுத்துருக்கலாம். புக்ல இருக்கிற போல அதே ஆப்ஷன் தான் வைப்பாங்கலாம் கிடையாது. சரியா? அடுத்தது காலில் அணியும் அணிகலனை குறிப்பது கிண்கிணி. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றி நிலை இன்மையிலும். நன்மொழி என்பது பண்பு தொகை. கீழ்காண்பவற்றுள் எந்த இலக்கியம் பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் படைக்கப்பட்டது? கம்பராமாயணம். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார்? இடைக்காடனிடம் அன்பு வைத்தவர் யார்? மன்னன் இறைவன். மாத்தினி இறைவன் மன்னன் மாத்து. ஏன்னா இடைக்காலனுடைய பாடலை இகழ்ந்தவர் யாருன்னா மன்னன். இடைக்காலனிடம் அன்பு வைத்தவர் யாரு? இறைவன். ஓப்பின் காரணமாக அக்னியை உயர்தனையாக கொள்வது எது? இறை வழுவமைதி.
ரவீந்திரநாத் தாகூர் டேஷ் மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை டேஷ் மொழியில் மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. எழுத வங்காளம் ஆங்கிலம். அவர் முதல்ல எழுதிய கீதாஞ்சலி வங்காள மொழியில. அதுக்கப்புறம் அதே நூல் அவர் ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செய்யறாரு. மொழிபெயர்ப்பு செஞ்சதுனால ஆங்கில கவிதா மாறி அந்த நூல்ல அவர் கிடைச்சது நோபல் பரிசானது கிடைத்தது. அடுத்தது படற்கை பெயரை குறிப்பது எது? அவர். கூற்று 1 போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். கூற்று 2 அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளராது உதவியது. இது சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ இப்பாடல் அடியில் குறிப்பிடப்படாத நிறம் எது? பழுப்பு நிறம். தூக்கு மேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில் தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இத்தொடருக்கான வினா எது? கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது? சித்திரை வைகாசி மாதங்களை டேஷ் காலம் என்பர். என்ன காலம்? இளவேனில் காலம். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எது? குறிஞ்சி, மருதம், நெய்தல். நல்லா வச்சுக்கோ. குறிஞ்சிக்கு 3 பெரும்பொழுது வருமா? 2 பெரும்பொழுது வருமா? 2 பெரும்பொழுது. எது? குளிர்காலம் ஒண்ணு, முன்பனி காலம். மருதத்துக்கும் நெய்தலுக்கும் 6மே வரும். அவங்க கேட்கறது குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப குளிர்காலம் எங்க மட்டும்னா குறிஞ்சி வரும். முல்லை நிலத்துக்கு என்ன பெரும்பொழுது வரும் அப்படின்னா கார்காலம் வரும். குறிஞ்சி முல்லை நிலத்துக்கு கார்காலம். அப்ப இதுல இந்த ஆன்சர் வராது. அதே போல பாலை நிலத்துக்கு எடுத்துக்கிறீங்கன்னா பாலை நிலத்துக்கு வெயில் காலம். இளவேனில் முதுவேனில் வரும், பின்பனி தான் வரும். சரியா? அதே போல இந்த இடத்துல மருதத்துக்கு 6மே வரும், நெய்தலுக்கு 6 வரும். ஆனா பாலைக்கு எது வராது? அந்த குளிர்காலம் என்பது வராது. சரியா? அப்ப சரியா பொருந்தி போகணும். அப்ப குறிஞ்சிக்குரிய பெரும்பொழுது 2. 1 குளிர்காலம், முன்பனி காலம். அதே போல முல்லைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு பெரும்பொழுதுதான் வரும், கார்காலம் மட்டும்தான். மருதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 பெரும்பொழுதுகளே வரும், மருதத்துக்கும் நெய்தலுக்கும். பாலைக்கு 3 பெரும்பொழுது வரும். 1 இளவேனில், முதுவேனில், அடுத்தது பின்பனி, பகல் நேரங்கள்ல பெய்கின்ற பனி. ஞாபகம். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உழவு, ஏர், மண், மாடு. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். அதனாலதான் அவருக்கு என்ன பேரு? சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டவர். பட்டி தொட்டி எங்கும் கிராமப்புறங்கள்ல என்ன பண்ணாரு? சிலப்பதிகாரம் மாநாடு நடத்தினாரு. சிலப்பதிகார கருத்துக்களை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாரு. அதனால மாப்போசிக்கு சிலம்பு செல்வர் என்கிட்ட ஒரு பட்டம் உண்டு. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிலி நாடு. நாடு என்ன நாடு? 1 சேர நாடு, 2வது சோழ நாடு. கோதை அப்படின்னா சேரன் அர்த்தம். கிள்ளி அப்படின்னு யாரு அர்த்தம்? சோழன். சேரனுக்கும் சோழனுக்கும் பட்ட பேர். சரியா? முத்து வந்தாலே அது வந்துடும் அவனுங்க பாண்டிய நாடு வந்துடும். 2 நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போட்டது காரணம் வலிமையை நிலைநாட்டர். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றம் ஆவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை எது? திருப்பதியும் திருத்தணியும். மாலவன் சொன்ன பெருமாளை குறிக்கும், வேலவன் சொன்ன யாரை குறிக்கும்? முருகனை குறிக்கும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் யாரு? அதியன் நெடுஞ்சாத்தன். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தரக்கூடிய ஒரு சிறு இசை. பூக்கையை குவித்து பூவே புரிவது காக்க என்று யார் யாருக்காக வேண்டினார்? வேண்டினார். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் எது? அகவற்பா. அகவற்பாவுடைய வேறு பெயர் என்ன? ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மருதத்திணைக்குரிய பூ எது? மருதத்திணைக்குரிய பூ. இதுல இருந்து இப்ப கூடுதல் வினாக்கள். இப்போ யோசி பார்ப்போம். புறவம்பு மருதத்துக்கு வருமா? வராது. மருதம் என்னன்னா வயல்வெளி, வயலும் வயல் சார்ந்த இடமும். அப்ப செங்கழு நீர் வரும். இங்க வரும் செங்கழு நீரும் தாமரை பூ என்னத்துக்குரியதா? மருதனத்துக்கு உரியது. புறவம் தோன்றி என்பது முல்லை நிலத்துக்குரிய பூ. காந்தல் என்பது குறிஞ்சி நிலத்துக்குரிய பூ. தோன்றி முல்லை நிலத்துல பூக்கிற பூ. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? முல்லை திணைக்குரிய பறை எது? முல்லை நாளே ஆடு மாடுல மேய்க்குது. ஆடு மாடு என்ன பண்ணோம்? ஒரு ஆண் மகன் காலை என்ன பண்ணான்? அடக்கணும். அப்ப ஜல்லிக்கட்டு பொருந்தது எது வருதுன்னு பாரு. ஏறு கோட் பறை. அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? முல்லை நிலத்துக்குரிய பறை என்னது? ஏறு கோட் பறை. துடிப்பறை பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு வரும்? பாலைக்கு வரும். கொண்டகம் குறிஞ்சி பறை. சரியா? மீன் கோட் பறை
நெய்தல். ஞாபகம் வச்சுக்க. மீன் கோட்பாறை, மீன் வந்தாலே நெய்தல் நிலம். சரியா? தொண்டகம் வந்தாலே எது? குறிஞ்சி நிலம். துடி என்பது பாலை நிலம். ஆனா நம்ம கேட்டுக்கிற கொஸ்டின் எது? முல்லை நிலத்துக்கு கேக்குறாங்க. அப்ப முல்லை நிலத்துக்கு ஏறு கோட்பாறை தானே நமக்கு பொருள். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இப்பொருள் இடம்பெற்றுள்ள அணி என்ன அணி? சொற்பொருளா சொல்பின்னா? சொல்பின் வருநிலை. அப்போ ஒரு செய்யுள்ள வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்தார் அது சொற்பொருள் பின்வரு அணி. வேற வேற பொருளை தந்தாது என்னது? சொல் பின்வரு அணி. அப்ப இந்த இடத்துல பொருள் என்கின்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து மதிப்புடையவர், மதிக்கத்தக்கவர், செல்வம் என்கின்ற வெவ்வேறு பொருளை தருது. திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. அறத்துப்பால் எத்தனை? 38. சரியா? பொருட்பால் எத்தனை? 70. இன்பத்துப்பால் எத்தனை? 25. ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இதுல இருந்து ஒரு மதிப்பெண் வருடாக்கள் வரலாம். இந்த முறை புதியதா கேட்டுருக்காங்க. சரியா? அறத்துப்பால்னா 38, பொருட்பால்னா 70, இன்பத்துப்பால்னா 25. திருக்குறளில் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள இயல் மொத்தம் எத்தனை இயல்? பொருட்பால் இடம்பெற்றுள்ள இயல் இதுல எது பொருட்பால் இடம்பெற்றுள்ள இயல? அப்ப உனக்கு தெரிஞ்சாலே எழுத முடியும், தெரியல எழுத முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இதுல ஒழிபியல் தான் எது? திருக்குறளில் பொருட்பால் இடம்பெற்றுள்ள இயல். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அறத்துப்பால்ல என்னென்ன வரும் அப்படின்னா, ஒண்ணு பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல். இல்லறவியல், துறவரவியல். சரி, அடுத்தது கூழியல். இது 4 எதுல வரும்? அறத்துப்பால்ல வருகின்ற இயல்கள். பொருட்பால்ல வந்து அமைச்சியல், அங்கவியல், ஒழிபியல். இது 3 எங்க வரும்? பொருட்பால்ல வரும். இன்பத்து பால்ல வந்து களவியல், கற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வரும். ஒண்ணு களவு, இன்னொன்னு கற்பு. அப்ப மொத்தம் இதுல 4, இதுல 3, இதுல 2. அப்ப அறத்துப்பால்ல 4 இயல், பொருட்பால்ல 3 இயல், இன்பத்து பால்ல 2 இயல். அப்ப இவங்க கேட்டுருக்க வினா என்னது? திருக்குறளில் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள இயல். களவியல் வராது, பாயிரவியல் வராது, துறவரவியல் வராது. ஏன்னா இது ரெண்டுமே அறத்துப்பாலுக்குரியது, இது இன்பத்து பாலுக்கு உரியது. சரியா? அப்ப நமக்கு பொருட்பால் கேட்கும்போது எதுதான் வரும்? ஒழிபியல் தான் வரும். அடுத்தது பூவியர் என்பவர் யாரை குறிக்கும்? பூவியர் யாரு? அப்பம் சுடுபவர். யாரா? அப்பம் விற்போர். சரியா? மணிமேகலையுடன் தொடர்புடைய காப்பியம் எது? சிலப்பதிகாரம். அதனாலதான் இதுக்கு என்னன்னு பேரு? இரட்டை காப்பியங்கள் பேர். சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கும். அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் யார்? சீத்தலை சாத்தனார். நகைமுத்த வெண்குடையான் நாடு எது? நந்து என்பதன் பொருள் என்ன? நந்துனா என்னதா? சங்கு. நந்துனா என்னதா? சங்கு. நந்தின் இளஞ்சினையும் அப்படி சொல்லிட்டு பாட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்ப நந்து நிறைய குறிக்கும், சங்கை குறிக்கும். ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடு சோழ நாடு. 1900 அமைத்த பாவினம் எது? வெண்பா. 1900 பா வந்து வெண்பா. ஆணிரை கவர்தல் என்ன திணை? வெற்றி. ஆணிரை கவர்தல் வெற்றி திணை. ஆணிரை மீட்டது என்ன திணை? கரந்தை திணை. ஞாபகம் வச்சுக்கோ. மண்ணாசை கருதி போருக்கு செல்வது வஞ்சி திணை. மண்ணாசை கருதி போருக்கு போவத வஞ்சி திணை. இத வட்கார் மேற் செல்லல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? வட்கார் மேற். பாடல் வரியில வட்கார் மேற் செல்லல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? வஞ்சி திணைன்னு அர்த்தம். மண்ணாசைக்காக போருக்கு போவது. மதிலின் நாற்புறமும் தமது படை வீரர்களுடன் சுற்றி வளைத்து முற்றுகையிடுவது என்ன திணை? மதில் சோத்துக்குள்ள உள்ள இருக்கிறது என்ன திணை? ஒழினை திணை. வெளியே இருக்கிறது என்ன திணை? நொச்சி திணை. அந்த காம்பவுண்ட் சுவர் வெளியே என்ன பண்றாங்க? அவங்க கோட்டையை முற்றுகையிடுறாங்க. உனக்கு வேலு பாட்டை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்தது நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் கரனும் ஆத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறிய நூல் எது? மதுரை காஞ்சி. இது எதுல வருது? சங்க இலக்கியத்தில் அறத்துல வரும். சரியா? தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்று கூறியவர் யார்? ஆவூர் மூலங்கிழார். சரியா? அடுத்தது எழுவர் கொடை பெருமையை பற்றி பாடும் நூல் எது? கொடைன்னு வந்தாலே யாரு? வள்ளலை பத்தி பாருங்க. சிறுபானாற்று படைதான். வள்ளல் எழுவரை பற்றி சொல்லுகின்ற நூல் எது? சிறுபானாற்று படைதான். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யாரு? நல்வேட்டனார். யார் சொன்னது?
நல்வேட்டனா. சரியா? சேர மன்னர்களின் கொடைப்பதிவாக அமைந்துள்ள நூல் எது? வெறும் சேரரை பத்தி மட்டும் சொல்லும். என்ன நூலா? பதிற்று பத்து. 8 தொகை நூல்கள்ல ஒன்று எது? பதிற்று பத்து. அதுல வெறும் சேர அரசர்களை பற்றிய பாடல் மட்டும்தான் கிடைக்கும். நமக்கு முதல் 10 கிடைக்கல, இறுதி 10 கிடைக்கல. மீதி 8 10 தான் இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது 8 10 அலசி ஆராயும் பொழுது எந்த மன்னர்கள் மட்டும்தான் வராங்க? சேர அரசர்கள் மட்டும்தான் வராங்க. சரியா? சேர மன்னர்களின் கிழமை படவாள் என்று கூறியவர் யார்? எனக்கே தெரியல. அவையார் அவரம் செக் பண்ணு. மொட்டையா இருக்கு இந்த கொஸ்டின், ஃபுல்லா வரல. கொஸ்டின் எது வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் நான் சொல்றேன் என்ன ஆன்சர். அதுக்கு அடுத்தது புனர் என்பதன் பொருள் என்ன? புனர் என்னது? மணமலர். எதுல வரும்? தேம்பாவணில வரும். புனர் என்னது? புனரணி சுனைகள் தோறும் வச்சு இல்லையா? புனர் அர்த்தம் மணமலர். இந்த கொஸ்டின் மட்டும் நோட் பண்ணி வை. கிழமை படவாள் அப்படின்ற கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோ. அவையார் சொல்ல சரியா? அப்ப அதுக்காக ஆன்சர் வந்து ஔவையார். வீரமா முனிவருக்கு இஸ்மாத் சன்னியாசி என்ற பட்டத்தை வழங்கியவர் யாரு? சந்தா சாஹி. தமிழின் முதல் அகராதி எது? சதுர அகராதி. புனர்னா மலரா? ஓகே, மலர்கள். அடுத்தது இஸ்மத் சன்னியாசி என்பது எம்மொழி சொல்? பாரசீக சொல். கல்யாண்ஜியின் ஒரு சிறு இசை என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்னது? இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது என்னப்பா? ஆசிரியர். அதனாலதான் சங்க இலக்கியம் ஃபுல்லா உனக்கு எதில் பாடப்பட்டிருக்கோம்? ஆசிரியப்பால பாடப்பட்டிருக்கோம். ஏன்னா ஆசிரியப்பா இந்த தலையில இருக்கணும் கட்டாயம் கிடையாது, இந்த சீடு இருக்கணும் கட்டாயம் கிடையாது, அதே போல அடி வரையறை கட்டாயம் கிடையாது. ஏன்னா ஆசிரியப்பா பாத்தீங்கன்னா அளவடிகளை பெற்று வரும். ஏகாரத்தில் முடிஞ்சா சிறப்பு இல்லை என்று முடிச்சுக்கலாம். ஆசிரியப்பா குறைந்தது 3 அடிகளை இருக்கணும். அதிகபட்சமா பாடுகின்ற புலவனுக்கு ஏற்ப பாடிட்டே போலாம். ஆசிரியப்பால நேரொன்றாசிரியத்தலை நிறையொன்றாசிரியத்தலை மட்டும்தான் வரணும்னு அவசியம் இல்லை. அது இல்லாம கலித்தலை வரலாம், மற்ற தலை என்ன பண்ணலாம்? விரைவி வரலாம். அதனால ஆசிரியப்பா பாடுவது என்பது மிக எளிது. சரியா? வெண்பாவின் வகைகள் மொத்தம் எத்தனை? 5. வெண்பாவின் வகைகள் மொத்தம் 5 வகைகள். ஆசிரியப்பாவின் வகைகள் 4. வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று முதல் அடி அளவடியாகவும் 2ஆம் அடி சிந்தடியாகவும் வருவது என்ன வெண்பா? குரல் வெண்பா. அளவடினா ஞாபகம் வச்சுக்கோ, 4 சீர். அளவடினா என்னது? 4 சீர். சிந்தடினா 3 சீர். அப்ப திருக்குறள் நீ குரல் வெண்பா படிச்சிருப்ப. வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்று 2 அடிகளை உடையதாய் வரும். முதல் அடி 4 சீராகவும் 2ஆம் அடி இது இலக்கண அடிப்படையில். குரல் அடினா 2 சீர் இருக்கும், சிந்தடினா 3 சீர் இருக்கும், அளவடினா 4 சீர் இருக்கும், நெடிலடினா 5 சீர் இருக்கும், கழி நெடிலடினா 6 சீர் இருக்கும். இது இலக்கணத்துல உண்டு, 9th புத்தகத்துல உண்டு. அடுத்த முறை சொல்லிருக்கேன். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் வருவது என்னப்பா? அகவற்பா. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை என்ன ஓசை? செப்பல் ஓசை. 2 பேர் பேசிக்கிட்டு போல இருக்கின்ற ஓசை எது? செப்பல் ஓசை. உனக்கு யாப்பு இலக்கணத்துல பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க, போய் பாரு. சரியா? அடுத்தது கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? சடையப்ப வள்ளல். இவர் பிறந்த ஊர் எது? சடையப்பொல்லல் பிறந்த ஊர் தெரிஞ்சுக்கோ, திருவெண்ணை நல்லூர். என்ன ஊர்ல பிறந்தார் இவரு? திருவெண்ணை நல்லூர். சரியா? அடுத்தது முன்பணிக்குரிய மாதங்கள். முன்பணிக்குரிய மாதம் எது? கரெக்டா சொல்லு. மார்கழி தை மாதம் தான் முன்பணிக்குரியது. பின்பணிக்குரியது மாசி பங்குனி. இளவேனிலுக்குரியது சித்திரை வைகாசி. முதுவேனிலுக்குரியது ஆணி ஆடி. சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது பாலை நிலத்துக்குரிய சிறுபொழுது மற்றும் பெரும்பொழுது எது? பாலையினாலே சிறுபொழுது கண்டுபிடிச்சாலே போதும். அடிக்கிற வெயில் ஞாபகம் வச்சுக்கோ, நண்பகல். பாலை நிலத்துக்குரிய சிறுபொழுது எது? நண்பகல். பெரும்பொழுது இளவேனில் 1, முதுவேனில் 1, பின்பணி. 3 பெரும்பொழுதுகள் வரும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ.
இந்த யாமம் குளிர்காலம் வந்து எந்த திணைக்குரியதுன்னா குறிஞ்சி. எதுக்குரியது? குறிஞ்சிக்குரியது. ஏற்பாடு 6 பெரும்பொழுது எந்த திணைக்குரியது? நெய்தல் திணைக்குரியது. மாலை கார்காலம் எந்த திணைக்குரியது? முல்லை நிலத்துக்குரியது. தெரிஞ்சுக்கோ சரியா? எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். முரசு கட்டிலில் கண்ணயர்ந்த புலவர் யார்? மோசிகீரனார். அவருக்கு கவரி வீசிய மன்னன் பேர் என்ன? தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை. ஞாபகம் வச்சுக்கோ சரியா? செழியன் வந்தது என்பது திணை வழு. என்னன்னு வரணும்? செழியன் வந்தான் அப்படின்னா திணை வழா நிலை அப்படின்னு அர்த்தம். என் நம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமை. இங்க வந்து என்ன பண்ணா? தன்னகரனா வந்தோம் சரியா? அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். கால வழுவமை. வருகிறார் வரக்கூடாது. என்னன்னு வரணும்? வருவார் அப்படின்னு வரணும். ஆனா இருந்தாலும் அவருடைய உறுதித்தன்மை காரணமாக நமக்கு என்னன்னு வருது? காலத்தை அடிப்படையாக கொண்டது. கலைஞரின் கதை வசனத்தில் பகுத்தறிவு பேசிய படங்கள். பராசக்தி. ஞாபகம். கலைஞரின் கதை வசனத்தில் பெண்கள் முன்னேற்றம் பற்றிய பேசிய படம். இருவர் உள்ளம். கலைஞரின் கதை வசனத்தில் இலக்கியம் பற்றி பேசிய படங்கள். புலியின் ஓசை. மனசாட்சி உறங்கும் பொழுது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்னும் கலைஞரின் வசனம் இடம்பெற்ற திரைப்படம் ராஜா ராணி. எதுல வரும்? ராஜா ராணி. கலைஞர் நடத்திய கையெழுத்து ஏட்டின் பெயர் என்ன? மாணவ நேசன். இதுதான் இன்னைக்கு காலகட்டத்துல என்னவா இருக்கு? முரசொலி இதழாக இருக்கு சரியா? 1 பைசா தமிழ் வந்து அயோத்திதாச படிச்சிருப்ப. 1 பைசா தமிழ் வந்து அயோத்திதாச பண்டிதர். நமக்கு சிலபஸ் எல்லாம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோ சரியா? 1 பைசா தமிழ் வந்து அயோத்திதாச பண்டிதர் எழுதியது. இந்த திராவிட நாடு யார் எழுதியா? அண்ணா. அண்ணாவுடைய இதழ் திராவிட நாடு. சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோ. கலைஞர் உரை எழுதிய இலக்கண நூல் எது? அதுக்கு என்ன பேர் வச்சாரு? தொல்காப்பிய பேர் வச்சாரு. உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 2010. எங்க? கோவை. அப்பதான் தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கின்ற அந்தஸ்து கொடுத்தார். செம்மொழி என்கின்ற அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. கம்பர் ராமாயணத்திற்கிட்ட பெயர் அவதாரம். பிறகு பண்ணெண்ணம் பாடற்கு எய்கின்றேன் கண்ணெண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண். இக்குறையிடம் பெற்ற ஓமேனி. நச்சப்படாதவன் செல்வம் நடுவுடன் நட்சத்திரம் ஓமேனி. வடமொழியை தழுவி தமிழில் படைக்கப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி. இது ஒரே மொழி வடமொழியில் எழுதப்பட்டது. சீவக சிந்தாமணி, பெருங்கதை, கம்பராமாயணம். சீவக சிந்தாமணி, பெருங்கதை, கம்பராமாயணம் வடமொழியிலிருந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. திருவிளையாடல் புராணத்தில் இடம்பெறாத காண்டம் இது. எந்த காலம்? பாலகாண்டம். பாலகாண்டம் வந்து கம்பராமாயணம். கொஸ்டினை பாரு. இடம்பெறாத காண்டம் அப்படின்னு கொடுத்துருக்கான் சரியா? அப்ப அதுல பொருந்தாது. இந்த 3 காண்டம் எதுக்குரியது? திருவிளையாடல் புராணத்தை கொண்டு மதுரை காண்டம், கூடல் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். ஆனா பாலகாண்டம் தான் இடம்பெறாது. ஏன்னா பாலகாண்டம் என்பது கம்பராமாயணத்துல வருகின்ற ஒரு காண்டம். கம்பராமாயணத்துல 6 காண்டங்கள் உண்டு. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்கின்ற 6 காண்டங்களை உடையது. அப்போ பொருந்தாது பார்த்தீங்கன்னா பாலகாண்டம் தான். பத்மகிரிநாதர் தென்றல் தூதிய நூலை இயற்றியவர் யார்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். கிழக்கு பக்கம் வீசுகின்ற காற்றுக்கு என்னன்னு பேரு? கிழக்கு வேறு பேர் என்னது? உனக்கு. மேற்குக்கு வேறு பேரு குடக்கு. வடக்குக்கு வேறு பேரு ஆடை. தெற்குக்கு வேறு பேரு. அப்ப என்ன ஆன்சர் சொல்லுவோம்? சரியா? அடுத்தது பண்ணோடு பாடப்பட்டுள்ள நூல் எது? பரிபாடல். பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? பரிபாடல். பரிபாடலில் நமக்கு கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 24. இப்ப கட்சிகிற பாட்டு எத்தனை? 24 பாடல். அன்பால் கட்டினர் என்பது வேற்றுமை சொல். ஏன்னா
ஆள் என்பது என்னது வேற்றுமை உறுப்பு. ஆள் என்பது உறுப்பு வேற்றுமை உறுப்பு. எத்தனாம் வேற்றுமை உறுப்பு? மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. ஆள் ஆண் ஒடு ஓடு. ஆள் ஆண் ஒடு ஓடு வந்தா மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. அதனால மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்ததுனால அங்க என்ன தொடராயிடும்? வேற்றுமை தொடர். இடைச்சொல் தொடரை தேர்ந்தெடுக்க. இடைச்சொல் தொடர் சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர். பாடி மகிழ்ந்தனர் வினையெச்ச தொடர். காற்று வீசியது என்ன தொடர்? அது ஒரு தொடர். அப்ப அவரே சொன்னாதான் சரி. சரிவா? அடுத்தது ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது. சரியா? ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது கூட்டுநிலை பெயரெச்சம். ஒரு எச்சம் ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்களை கொண்டு முடிஞ்சதுக்கு என்ன பேரு? கூட்டுநிலை பெயரெச்சம் பேரு. எக்ஸாம்பிள் செய்ய வேண்டிய செயல், சொல்லத்தக்க செய்தி. ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? வடித்த கஞ்சி என்பது பெயரெச்சத்தொடர். விருந்தே புதுமை என்று விருந்தினரை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியத்துல தான் சொல்லியிருப்பார் தொல்காப்பியர். மோப்ப குழையும் அனிச்சம் என்று விருந்தினரை வரவேற்கும் முறையை கூறியவர் திருவள்ளுவர். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. காலின் 7 அடி பின் சென்று என்ற விருந்தினரை வழியனுப்பி வைக்கும் முறையை கூறும் நூல் இது பொருணர் ஆற்றுப்படை. பொருணர் ஆற்றுப்படை. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று விருந்தினர் முகமலர்ச்சியை கூறியுள்ள நூல் இது கலிங்கத்து பரணி. கொற்கையின் அரசன் யார்? அதிவீரராம பாண்டியன். கொற்கையினாலே பாண்டியர்கள் தலைநகராக கொண்டு ஆட்சி புரிகின்ற இடம். நமக்கு இது எங்க வரும்னா காசி காண்டல கொடுத்திருப்பாங்க. நூல்வெளியில இருக்கும். கொற்கையை ஆட்சி புரிந்தவன். சரியா? சீவலமாறன் என்று அழைக்கப்பட்டவன் யாரு? பாண்டியன். சரியா? சீவிடுவேன் அப்படின்னு சொன்னானோ அதனால அவனுக்கு சீவலமாறன். நமக்கு ஞாபகம் வச்சுக்க. ஒரு படத்துல கவர்மெண்ட் சொல்லுவேன் இல்லையா, செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது போல சீவிடுவேன் அப்படின்னு சொன்னவன் யாரு? அதிவீரராம பாண்டியன். ஞாபகம் வச்சுக்கோ. குண்டலமும் உழைக்காதும் என்பதற்குரிய எண்ணும்மை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்கின்ற விகுதி கவுண்டிங்ல போனா எண்ணும்மை அர்த்தம். அதே என்கின்ற விகுதி மறைந்து வந்தால் உண்மை தொகை. இப்ப இதுவே குண்டலம் உழைக்காது அப்படின்னு கொடுத்தா என்ன வரும்? குண்டலம் உழைக்காதுன்னு சொன்னா உண்மை தொகைன்னு எழுதணும். ஏன்னா இதுவும் பெயர் சொல், இதுவும் பெயர் சொல் தான். இரண்டு பெயர் சொற்களுக்கு இடையில விகுதி மறைந்து வந்தால் உண்மை தொகை. அதுவே என்கின்ற விகுதி வெளிப்படையா ஒரு முறைக்கு மேல போகுதுன்னா அதுக்கு என்னன்னு வரும்? எண்ணுண்மை. தலையில் அணியும் அணிகள் சுட்டி எங்க அணிவது? நெற்றி. குண்டலம் எங்க அணிவது? காது. குழை எங்க அணிவது? இதுவும் காதுதான். சரியா? குமரகுருபரனின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. பக்தி இலக்கிய காலகட்டம் 17ஆம் நூற்றாண்டு தான். ஏன்னா குமரகுருபரர் கடவுளை என்ன பண்ணாரு? சிற்றிலக்கியமா பாடியிருக்கார். முத்துக்குமாரசாமி ஞாபகம். செங்கிரை பருவத்துக்குரிய மாதம் எது? 5, 6. குழந்தை பிறந்த 5வது மாதம் 6வது மாதம் ஒரு காலை மடக்கி ஒரு கையை நீட்டி தலையை அசைத்து ஆடுகின்ற பருவம் என்ன பருவம்? செங்கிரை பருவம். அண்ணன் தம்பி என்பது என்ன தொகை? உண்மை. அண்ணனும் தம்பியும் அப்படின்னு. சரியா? இரண்டு பெயர் சொற்களுக்கு இடையில விகுதியானது என்ன பண்ணிருக்க? மறைந்து வந்துள்ளது. மலர்கை என்பது என்ன தொகை? மலர்கை ஓமை தொகை. மலர் போன்ற கை அப்படின்னு வரணும். அப்ப இங்க போன்ற என்கின்ற உருவாடு என்ன பண்ணிருக்க? மறைந்து வந்துள்ளது. சரியா? ஓமைக்கும் ஓமயத்திற்கும் இடையில ஓம உருவானது மறைந்து வந்தால் அதுக்கு என்ன பேரு? ஓமை தொகைன்னு பேரு. கோல் என்பது எவற்றின் அடிப்பகுதி? நெத்தி மிளகாய் செடியோடைய அடிப்பகுதிக்கு என்னன்னு பேரு? கோல் அப்படின்னு பேரு. கரும்புக்கு என்னன்னு வரும்? மூங்கிலுக்கு கழைன்னு வரும். புலிக்கு வேம்புக்கும் அடிதான் சொல்லுவாங்க. அதனால சொல்லுவாங்க அடிதான். எதெல்லாம் பெரிய மரமா இருக்குதோ அதோடைய அடிப்பகுதிகளுக்கு அடின்னு பேரு. கீரைக்கும் வாழைக்கு என்ன சொல்லுவாங்க? தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்பகுதியை குறிக்கிற சொல்ற. காய்ந்த இலையை குறிக்கும் சொல் எது? காஞ்சி போச்சுன்னா அதுக்கு என்னன்னு பேரு? சருகு அப்படின்னு பேரு. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? தேவநேய பாவாணர். கண்ணதாசனின் இயற்பெயர் எது? முத்தையா.
சாகித்ய அகாதமி விருது பெற்ற தினம் சேரமா காதலி. 8 என்பது பொதுமொழி. மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்ற பொருள். யாரு? திருமூலர். எந்த நூல? எந்த நூல்ல சொன்னாங்க? திருமந்திரம். எந்த நூல? திருமந்திரம். அவரை துவரை ஆகிய தானியங்களை குறிக்கும் சொல் இது. தமிழ் சொல் காலத்துல டேபிள் காலம் போட்டுருக்காங்க. முதிரை. சரியா? ஒரு மதிப்பெண் வினாக்கள். நன்றி.